என்ன அலை வீசுகிறது. இப்ப அதுதான் பேசும் பொருளா இருக்குது. எல்லாம் பரபரப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அலை கண்டிப்பா வீசுது. அது வெப்ப அலை. கடுமையான வெப்பம். 105 டிகிரி ஈரோடெல்லாம் வந்துருச்சு. ஈரோடு தான் டாப் வெயில்ல அதிகமா இருக்கிறது ஈரோடு தான். சரி, அது இருக்கட்டும். தேர்தல்ல அரசியல்ல எந்த அலை வீசுகிறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. 4 கட்சிக்கு போட்டியிட்டாங்க. திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர், இந்த 4 கட்சியும் போட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த 4 கட்சியில மெயினா ஆள வீசுறது எங்க அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, தாவேக, இந்த 3லயுமே இருக்கு. நாம் தமிழர் 4வது இடத்துல இருக்கு. அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கட்சிகளான வெப்பம் எங்க சூடு ஏறி இருக்குது, யாருக்கெல்லாம் சூடு ஏறி இருக்கு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திமுக பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு ஏறிடுச்சு. வெப்பம் வந்து தாக்கு பிடிக்க முடியல ஸ்டாலினுக்கு. ஏன்னா விஜய் போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டாரு. அதாவது மெட்ராஸ் தான் அவருடைய பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பெரிய ஓட்டையும் போட்டுட்டாரு விஜய். அதே மாதிரி திருச்சி, அங்க அதிக தொகுதியில் திரிச்சாங்க. அப்போ சென்னை திருச்சி வச்சுதான் மற்ற தொகுதியில தோத்து போனாங்க பாத்தீங்களா நிறைய இடங்கள்ல. அதை மேனேஜ் பண்றதுக்கு சென்னையும் திருச்சியும் தான் அவங்களுக்கு அதிக அளவில் கை கொடுத்தது. அதை வச்சே அவங்க மேனேஜ் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அது ஒட்டு மொத்தமா ரிவீட் வச்சுட்டாப்புல விஜய். சென்னையிலையும் டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு, திருச்சியிலையும் டப்பா டான்ஸ் ஆடிரும். கிட்டத்தட்ட டான்ஸ் ஆடின மாதிரி தான். அதுக்கு தான் அங்கேயும் ஒன்று போட்டு வச்சது, திருச்சியிலையும் ஒன்று போட்டு வச்சது. 2 பக்கமும் எவனோ ஐடியா கொடுத்துருக்குறான். ஐடியா கொடுத்து தெளிவாக தான் கொடுத்துருப்பான். போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாம தான் ஸ்டாலின் கொடைக்கானல் ஓடி இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஆரம்பத்துல வந்து ஸ்டாலின் சொல்லலாம் நீங்க கேட்டிருப்பீங்க 200+ அப்படின்ட்டுலாம் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் 170 தொகுதியில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு டயலாக்லாம் விட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்தில் பாத்தீங்கன்னா நேற்று முன்னாள் பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? 200 ஏன் குறைஞ்சிக்கிட்டே வரணும்? அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம தோத்துருவோம், ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. இதுக்கு மெயின் காரணம் விஜய். அப்போ விஜய் வந்து என்ன அதிமுக அந்த திமுக மட்டும் தான் ஓட்ட போடுறாப்லையா அப்படின்னா மெயினா நேருக்கு நேரம் அடிச்சுக்கிட்டது திமுக வச்சுதான் அடிச்சது. அங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க அதிமுக வேண்டாம்னு சொன்ன இளைஞர்கள், அதாவது 30 வயசு 35 வயசுல இருந்தவங்க எல்லாம் திமுக அந்த பீரியட்ல போன பீரியட்ல பழனிசாமி மேலேயுமே அதிமுக மேலேயுமே பிஜேபி மேலேயும் கோபத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப ஓரளவுக்கு வந்து பெரும்பாரியான வாக்குகள் வந்து திமுகவுக்கு செலுத்தினாங்க. அப்ப தாவேக்கா கிடையாது, நாம் தமிழர் 3 கட்சி தான் இருந்தது. அதுல பெரும்பாலான ஓட்டு வந்து திமுக போவாங்காட்டித்தான் அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு 25% தான் ஓட்டு, அதிமுகவுக்கு வேணா 35-36%, ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் 36% வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க. திமுக கருணாநிதி காலத்திலயும் சரி எப்பவும் சரி அது வந்து 25 தான் அதோட அது ஓட் பேங்க் அப்படின்னா 25% உள்ளதான் இருக்கும். 22, 23, 25 தான் இருக்கும் அதனுடைய ஓட்டே. நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்ப விஜய் வந்து அதிக வாக்குகள் வாங்கி அடிக்கு நொக்குனதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் க்ளோஸ் அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, அப்போ அலை எந்த அலை வீசுது? இபிஎஸ் அலை தான் வீசுது. ஏன் விஜய் அலை வீசல? விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவார். விஜய் வந்து அரசியல்வாதியா யாரும் பார்க்கல. விஜய் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா யாரும் பார்க்கல. அவரு சொல்லிக்கலாம் நான் முதல்வர். அந்த முதல்வர்னு சொல்ற வார்த்தையே அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் நடிப்பானா, வந்தோடனே முதலமைச்சர் ஆயிடுவானா அப்படிங்கிற அந்த கோபமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப அந்த அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னா இபிஎஸ் தான். இபிஎஸ் அலைதான் தமிழ்நாட்டுல நல்ல பலமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வரா இபிஎஸ் தான் வருவார். நாங்க விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா அதிமுகவும் எதிர்கட்சியா நாம் தமிழரும் வரணும் அப்படிங்கிறது தான் நாங்க விரும்பினது. அதுதான் அரசியல்ல நல்ல ஆரோக்கியமான அரசியல், தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலாம் கூட இருக்கு அதிமுகவும் நாம் தமிழரும். இப்போ போட்டி நடந்திருக்கிறத பார்க்கும்போது திமுக 2வது இடம் வருமா அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் தான். விஜய் கூட வந்துடலாம், தவிர திமுகவுக்கு கும்மாங்குத்து தான். இது தெரிஞ்ச ஒண்ணுதான். அதனாலதான் ஓடி போய் எடப்பாடி உட்காந்துருக்காங்க. அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்கிறாங்க 2 பேரும். அப்படி மௌனம் 2 பக்கம் போய் இபிஎஸ் சந்தோஷமா சென்னையில இருக்கிறதுக்கு காரணமே அடுத்த ஆட்சி அப்படியே நேரம் கவர்னர் மலைக்கு போகணும்ல. சேலத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்க முடியாது, வெளியூர் இருக்கலாம். அப்படியே சர்ன்னு கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் அவர் சென்னையில் இருக்கார். முடிவு பண்ணிட்டார். அடுத்த முதல்வர் மக்கள் முடிவு பண்ணதான் அடுத்த முதல்வர் இபிஎஸ் தான் அப்படிங்கிறது தெளிவா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இனி இதற்கான பதிலை மே 4ஆம் தேதி காணலாம். கட்டாயம் இபிஎஸ் வெல்வார், நாம் தமிழர் எதிர்கட்சியா வரணும்னு கேட்டு நினைக்கிறேன்.
அப்புறம் எல்லாமே இப்போ என்னங்கிறது ஓட்டு போலிங் பார்த்துட்டு அடுத்த மாதம் 4ஆம் தேதி விட தெரிஞ்சிடும். மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.